பிளர் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ பழையசை விட பிளராக இருக்குது. 300 ஓகேன்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இடம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, இந்த இடம் வந்து பிளராக இருக்குது. எப்போவுமே லைட் வந்து அப்படியே ஃபுல் ஷார்ப்பாக விழாது, ஏன்னா மேலேருந்து லைட் வரும்போது கண்டிப்பாக பிளர் ஆகும். இது ஐஎஸோட செட்டிங்ஸு. எல்லா ஐஎஸுமே இதே கான்செப்டில் தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி ஐஎஸ் வந்து ஒரு இடத்துலையும் வைக்கும் போது தனித்தனி குரூப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ மெயின் லைட்லாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸாக, ஷெல்ஃப்குள்ளே வைக்கிறதெல்லாம் ஒரு லைட் இன்ஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணணும் அதிகம் பண்ணணும்னா இந்த இடத்துல இன்டென்சிட்டி வேல்யூ இருக்கும். இப்போ வந்து 2500 இருக்குது, எனக்கு இது ஓகே தான் 2500. சப்போஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3500 அப்படி கொடுக்குறேன். 5000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரைட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லைட் வந்து பிரைட்னஸ் அதிகமான கம்மியானனா நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த இடமும் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி வைக்காதீங்க. வாஷ் அவுட் ஆகிற மாதிரி வச்சிங்கனாலே கொஞ்சம் இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரிலாம் வாஷ் அவுட் ஆக வேணாம். எங்கேயும் இந்த ஷெல்ஃபுக்குள்ளெல்லாம் வாஷ் அவுட் ஆகுறதுனா ஓகே, ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வாஷ் அவுட் ஆக வேணாம். அதுவும் இந்த ஐஎஸோட லைட்டோட ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பிளராக தான் இருக்குது. ஸோ கீழே தான் வாஷ் அவுட் ஆகுது. சப்போஸ் இங்கேயே வாஷ் அவுட் ஆகுதுன்னா கீழெல்லாம் ரொம்ப வாஷ் அவுட் ஆகிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த லைட் ஃபீல் எனக்கு ஓகே. நான் எல்லாத்துக்குமே லைட் வச்சுட்டு அடுத்தது போகிறேன். ஓகே, எல்லா லைட்டையுமே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரெண்டரை போட்டு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் லைட்டு மட்டும் டார்கெட் வந்து 2 வாலையும் பார்த்த மாதிரி மிடில் திருப்பி வச்சுருக்கேன். வேறு இந்த 3 லைட்டில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. இதை தவிர்த்து அப்படியே மற்றதெல்லாம் இன்ஸ்டன்ஸாக காப்பி பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் டார்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். வால் ஒட்டின மாதிரி இருக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வாலில் இருக்கிறதுல அந்த டார்கெட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடுற மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதை ரெண்டரை போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இப்போ எல்லா லைட்டும் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு லைட்டிங் வந்து பெட்டராக வந்துருச்சு. கோ லைட் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 15 இருக்குது, ஒரு 25 மாற்றிக்கலாம். இது 2 ஆகிடுச்சு. இது 25 வச்சா ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஸோ அதனால் 20 மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பேக் சைடு வந்து டார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் லைட் வைக்கணும். ஸோ ஷெல்ஃபில் லைட் வைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். சேம் கான்செப்ட் தான். இப்போது இதில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதுக்கும் நான் வீடு ஐஎஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாரி, இன்ஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ பாட்டம் ஷெல்ஃபுக்கு நான் வச்சிடுறேன் இப்போவே. அதே மாதிரி ஷெல்ஃபிங்க்கெலாம் வந்து அந்த 2 லைட் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷெல்ஃபாக இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இந்த 9 வைக்கலாம். 9 வைக்கும் போது
கொஞ்சம் ஆனால் வித்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 9 யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறதுல அந்த 1-2 பெட்டராக இருக்கும். மற்றபடி எனக்கு நான் வச்சுருக்க கலெக்ஷனில் வந்து இந்த 2 லைட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். 5 யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி ஏதாவதுன்னா 5 யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் 1 யூஸ் பண்ணுறேன். 1 நல்லா இருந்ததுன்னா 1 யூஸ் பண்ணுவோம். மற்ற செட்டிங்ஸ்லாம் முன்னாடி என்ன மாற்றமோ அதே தான். உங்களுக்கு சப்போஸ் வார்மர் டோன் அதிகமாக வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே வரும்போது கொஞ்சம் இந்த ஒயிட் கூட மிக்ஸ் ஆகும் போது வார்மர் டோன் ரெடியூஸாக தெரியும், கம்மியாக தெரியும். அதனால் அது மட்டும் நான் 3000 மற்றதுக்கெல்லாம் 4000 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு மட்டும் 3800 தரேன். இது ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பெட்டராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்க் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்கள். வாலை ஒட்டின மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டோட இது வந்து சின்னதாக கிடைக்கும். ஓகே, லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்குது. 890 இருக்குது. நான் 500 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த ஷெல்ஃபுக்கு வச்ச லைட்டை மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு பார்ப்போம். சீனில் ஷெல்ஃபுக்கு எல்லாத்துக்குமே லைட் வச்சாச்சு. ஒரு 2 போட்டு பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு லைட்டிங்கு. பேக் வால்லையும் அதே மாதிரி லைட் வைக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம பெரிய மிரருக்கு வந்து அதாவது சென்டரில் வந்து ஐஎஸ் லைட் வச்சிடலாம். இதில் வந்து டவுன் லைட் ப்ளஸ் பேக் வாலில் வந்து கோ லைட் மாதிரி பேக் சைடும் வைப்போம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சேம் கோ லைட் எப்படி வச்சோமோ அதே மாதிரி பேக் சைடில் கோக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பேன். இந்த டெப்த்தில் நம்ம வச்சிடலாம். ஓகே, கோ லைட் வச்சாச்சு. இதே ஒரு குரூப் பண்ணி இந்த சைடும் காப்பி பண்ணி வச்சாச்சு. சேம் தான், ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ் தான். இதில் வந்து என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னா மல்டிப்ளேயர் வந்து 5, கலர் டெம்பரேச்சர் வந்து 3500 வச்சுருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒரு 2 போட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த மிரரை சுற்றி நம்ம இப்போ லைட் வருது. அதுக்காக மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணது. ஓகே, இதுக்கப்புறம் சென்டரில் ஐஎஸ் லைட் வச்சுருவோம். ஓகே, ஐஎஸ் லைட் வச்சாச்சு 3த்துக்குமே. இந்த ஐஎஸ்க்கு வந்து ஷேடோஸ் எதுவுமே நான் ப்ளர் பண்ணல. 4000 கொடுத்துருக்கேன். 21 யூஸ் பண்ணுறேன். 21 இந்த லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 17 யூஸ் பண்ணியிருக்கேன். 17 இது பார்ப்போம் 2 எப்படி வருதுன்ட்டு. ஸோ
ஸோ உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி வந்து அந்த இடத்துக்கு எப்படி உங்களுக்கு பிரைட்டாக வேணும்னா பிரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ. ஓகே, இன்றைக்கி அந்த இடம் பிரைட்டாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் திங் சாண்ட்லியர் ப்ளஸ் இங்கே பேக்கில் ஒரு பெண்டன்ட் லைட் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டன்ட் லைட்டில் வந்து ஆல்ரெடி அந்த பெண்டன்ட் லைட்டில் லைட் இருக்கும், அது மட்டும் ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் காட்டுறேன். இது எதுவுமே இல்லை, ஸ்பியர் லைட் உள்ளே வச்சுருக்கேன், வீரே ஸ்பியர் லைட்டு, ஜஸ்ட் அதை ஆன் மட்டும் பண்ணி விட்றேன், வேறு எதுவுமே பண்ணலை இதில். ஓகே, அந்த ஸ்பியர் லைட்டில் இருந்து ஒரு ஆர்க் லைட் மாதிரி நமக்கு கேப்சர் ஆகுது வாலில். இன்னும் சில லைட்லாம் ஆன் ஆகலாங்க. சேம் தான். எல்லா லைட்டுமே விழுந்துச்சு. இதே சேம் கான்செப்ட் தான். சாண்ட்லியர்லாம் லைட் அடிச்சிருக்கேன். இது வந்து எப்படி லைட் வச்சுருக்கேன்னா, ஸோ நார்மலாக சாண்ட்லியரில் வந்து இங்கே இன்சைடில் தான் பல்ப்ஸ் வரும். மேலே இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ கூட வரும். அது வந்து சாண்ட்லியர் என்னென்ன சாண்ட்லியர் மாடல் பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்பேஸ் தான் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, மேலே ஒரு கலெக்ஷன், சேம் அதே மாதிரி கீழே ஒரு கலெக்ஷன் வச்சு சென்டரில் இருக்கிறது மட்டும், அதாவது 4 சைடில் இருக்கிறது இன்பிட்வீனில் மட்டும் எடுத்து விட்டுட்டேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த கிளாஸில் வந்து ஹைலைட் பிக்கப் ஆகிறதுக்கு மட்டும்தான். சேம் அந்த சைடும் அதே லைட்டை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இதனோட கிளாஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நார்மல் கிளாஸ் மெட்டீரியல் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். நிறைய மெட்டீரியல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு எல்லா ஸ்டோனுமே ஒரே மெட்டீரியல் தான். நேம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இன்ஸ்டன்ஸ் தான். அண்ட் இது வந்து டாப்பில் இருக்க மெட்டல். ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லு, ரிஃப்ராக்ஷன் ஃபுல்லு. ஐஓஆர் வேல்யூ வந்து 2.2, இதுக்கும் 2.2. கிறிஸ்டலோட ஐஓஆர் வேல்யூ வந்து 2.2. இந்த ஐஓஆர் வேல்யூலாம் நீங்கள் எந்தெந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன ஐஓஆர் வேல்யூலாம் தெரியணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஐஓஆர் போட்டிங்கனாலே வாட்டர்லேருந்து எல்லாத்தோட ஐஓஆர் வேல்யூவும் உங்களுக்கு நெட்டில் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ரியல் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ மற்றபடி இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணலை. டிஃப்யூஸ் கலர் வந்து ஃபுல் பிளாக் ஆக்கிக்கோங்க, ஒயிட் தேவையில்லை. ஒரு 1-2 அந்த மாதிரி கலர் வச்சுக்கோங்க போதும். க்ரே கலர்லாம் வைக்க வேணாம், நான் ஃபுல் 0ல் வச்சுருக்கேன். தென் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், ரிஃப்ராக்ஷனும் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஐஓஆர் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் ஐஓஆர் வேல்யூ 2.2 வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்டலோட ஃபீல் கிடைக்கும். ஏன்னா கிறிஸ்டலோடைய ஐஓஆர் வேல்யூ வந்து 2.207 சம்திங் வரும். ஓகே, ஹைலைட்லாம் நல்லா பிக்கப் ஆகிருக்கு. அண்ட் அந்த ரேஸும் வந்துருக்கு. இந்த ரேஸ்க்காக தான் லைட்டை வந்து தள்ளி தள்ளி வச்சது. சிங்கிள் லைட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ரேஸ் கிடைக்காது உங்களுக்கு. லைட்டை வந்து தள்ளி தள்ளி வச்சதுனால மட்டும்தான் இந்த ரேஸ் வந்து கிடைக்கிது ஷேடோஸ் மூலிமா. ஷேடோஸ் வந்து அதுக்கு ஆஃப் பண்ணாதீங்க. ஷேடோஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெண்டர் ஆகும். பட் இந்த வெயின்ஸ் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் கிடைக்காது, ரேஸ் கிடைக்காது. அண்ட் வீரே லைட்டு வந்து ஸ்பியர் லைட் வைக்கும் போது அதனோட ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த லைட்டு வந்து கீழே வரைக்கும் வராது. நார்மல் சாண்டியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இவ்வளோ பெரிய சாண்டியர் இருந்ததுன்னா பாதி ரூம் கிட்ட கவர் பண்ணும் அதோட லைட்டு கீழெல்லாம். ஸோ நம்ம ஐஎஸில் வீரேப்பில் ஸ்பியர் லைட் வச்சதுனால அது வந்து ஃபுல் ஷேடோவுமே இங்கேயே அதோட லைட் ஃபுல்லாகவே சாண்டியருக்குள்ளவே போயிடும், கீழே லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு
ஐஎஸ் லைட் வந்து நார்மல் ஐஎஸ் லைட் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ஏதோ ஒரு ஐஎஸ் காப்பி பண்ணி வைக்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ஸ் கிடையாது, காப்பி. அண்ட் இது எதுலேயுமே கொலாப்ஸ் ஆகாமல் டேரெக்டாக கீழே படுற மாதிரி வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா ரெண்டர் டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா, இந்த ஐஎஸில் இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட சர்க்கிளை வந்து மாற்றுவோம். ரெக்டாங்கிளாக கொடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிளாக கொடுத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து எவ்வளோ பெருசாக கவர் ஆகணுமோ அவ்வளோ பெருசு கவர் ஆகும். அது சாண்ட்லியரோட டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த ஷேடோ வந்து கீழே ஃபேக்காக இல்லாமல் ரியல் டோன் வர்றதுக்காக மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம ஷார்ப்பாக கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதில் என்ன ஷேப் இருக்கோ அதோட வித் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கொடுப்போம். ஜஸ்ட் ரஃபாக இருந்தால் போதும். இதுக்கு வந்து ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப வாஷ் அவுட் ஆகாத மாதிரி எது வேணால் வைக்கலாம். 24லாம் பார்த்தீங்கன்னா மேலேயே கட் ஆகிடுது லைட்டு, கொஞ்சம் கீழே வரைக்கும் வரணும். இந்த 17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 17 யூஸ் பண்ணலாம். அப்புறம் 28 யூஸ் பண்ணலாம். ஸோ லைட் த்ரோ வந்து கொஞ்சம் கிடைக்கணும். ஸோ நான் 17 யூஸ் பண்ணுறேன் இப்போது. ப்ளஸ் இந்த வால்லையும் அந்த லைட் அஃபெக்ட் பண்ணும். சாரி, ஐசோலேட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே அதோட லைட் த்ரோ படுது. இப்போ அங்கே ஒரு சாண்ட்லியரோட லைட் ஃபீல் இருக்க மாதிரி வரும். எப்போவுமே லைட்டை வந்து ரொம்ப ஃபேக் பண்ண வேணாம். ஃபேக் பண்ணிங்கன்னா ரொம்ப இதுவாக தெரியும். இந்த மாதிரி ஃபேக் பண்ணலாம். இந்த மாதிரி நியூட்ரலாக ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் நான் பெருசாக ஸ்பியரில் லைட்டு வச்சேன்னா அது வந்து ஃபேக்காக இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, உங்களுக்கு பிரைட்னஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி $8,000 இருந்து நான் ஒரு 12,000 கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ லைட் இருக்குது. இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா லைட் அந்த அளவுக்கு படுற மாதிரி தெரியல. ஏன்னா மேலே இருந்து அந்த லைட்டு கீழே வரும்போது ஸ்மூத் ஆகிடும். இந்த இடத்துல ஹார்டாக படலை இந்த சாண்டியரோட லைட்டு. ஸோ அந்த இடத்துல சாண்டியர் கீழே ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அது மேலே என்ன ஹைலைட் விழுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் இதுக்கு வந்து பிளெயின் லைட் யூஸ் பண்ணுறேன். 200 இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ லைட்டை வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வைக்க வேணாம், கொஞ்சம் மேலே வைங்க. இது ஒரு 5 கொடுத்துக்கிறேன். கலர் வந்து டெம்பரேச்சர் 4000 கொடுக்குறேன்.
இதுக்கு வந்து இன்விசிபிள் கொடுத்துருக்கேன், டபுள் சைடு தேவையில்லை, வெறும் டவுன்வர்ட்ஸில் மட்டும் லைட் அடித்தா போதும். நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டை. இப்போ அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து சாண்ட்லியர்லேருந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஃபுல் ரெண்டர் போடுறேன். இந்த நம்ம வச்சுருக்க லைட்டு வந்து அந்த லைட்டோட த்ரோ வந்து வால்லையும் படம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் பேட்சாக தெரியும் இந்த மாதிரி தனியாக. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம வீடியோ பிளெயின் லைட்டை ரெக்டாங்கிள் லைட்டு போய்க்கோங்க. இதில் வந்து டைரக்ஷனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காகனா, இந்த லைட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பியராக அப்படியே சர்க்கிள் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரெட் ஆகிற இதை பார்க்கணுன்னா இங்கே கீழே ப்ரிவியூவில் நெவர்னு இருக்கும். அதை செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைட்டை செலக்ட் பண்ணும்போது அதனோட த்ரோ காட்டும், செலக்ட் பண்ணாத போது காட்டாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எப்போவுமே காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லைட்டோட த்ரோ வந்து ஃபுல்லாக அடிக்குது. இந்த டைரக்ஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து கம்மியாகிட்டே வரும். அதாவது த்ரோ வந்து ஒரு டார்ச் லைட்டுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டு லைட்டாக அடிக்கும். இப்போ நான் இந்த லைட்டுக்கு வந்து ஃபுல்லாக டவுன்வர்ட்ஸில் அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா லைட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா லைட்டுமே ஒரே டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறதுனால இன்டென்சிட்டியும் அதிகமாகும். ஸோ நீங்கள் இது வச்சதுக்கப்புறமா இன்டென்சிட்டி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மேலே படுற இந்த லைட்டோட த்ரோவும் கம்மியாயிடுச்சு. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியலை. இந்த ஃப்ளவர் மேலேயே லைட் த்ரோ வந்து கரெக்டாக விழுது. அதாவது மேலே வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். எப்படி எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் படணும், எந்த இடத்துல ஷேடோஸ் க்ரியேட் ஆகிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணிங்கனாலே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிங்கனாலே பெட்டராகவே கிடைக்கும். இது வந்து ஸ்டோர் டிசைனால் இன்டோர் லைட்டிங்க்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பெட்ரூம்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் டிசைன்லாம் பண்ணும்போது ரொம்ப நிறைய லைட்டிங் கான்செப்ட்லாம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி வால் ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வாஷ் அவுட் பண்ணிங்கன்னா இந்த இடம்லாம் ஃபுல்லாக ரொம்ப பேர்ன் ஆகிடும். ஸோ இந்த இடமே ஆல்ரெடி பேர்ன் ஆகிருக்கு. ஸோ அதை கம்மி பண்ணலாம். நான் வந்து ஒரு 5500 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப வாஷ் அவுட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ணும்போது ரொம்ப வாஷ் அவுட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த ரூம் பண்ணுறீங்க, ரூம் பண்ணதுக்கப்புறமா ஓவராலாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேமராவில் வந்து ஐஓஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லைட்டுக்கும் போய் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போது லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ நான் கேமராவை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐஎஸ்ஓவில் வந்து இது நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் நாய்ஸ்லாம் வராது. ரியல் லைஃப் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நைட் டைமில் நாய்ஸ் க்ரியேட் ஆகும். பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ நான் 500 கொடுத்துருக்கேன். இது வந்து ஓவராலாகவே பிரைட்னஸ் கொண்டு வரும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வருது. அதாவது என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிளேஸ் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் மேப் ஏதாவது வைக்கணும்னா ரெண்டர் செட்டிங்கில் இதுக்கு போய்க்கோங்க, என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இதில் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் என்விரான்மெண்ட்டுன்னு தனியாகவே ஒரு டேப் இருக்கும்.
இதில் போயிட்டு சேம் ஏதாவது ஒரு HDRI மேப் கொடுக்கணும். இதே மாதிரி நான் இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது மேப் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மால் இமேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மால் இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணவே இல்லை, அந்த இன்ஸ்டன்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு மேப்பு அந்த இடத்துல போட்டிங்கனாலே போதும். இன்டென்சிட்டி கம்மி பண்ணிக்கலாம், இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளெயின் கலர் எதாவது வந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஒரு மாதிரி கேட்டு மாதிரி தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு கலர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்ததுன்னா ஓகே தான். ஸோ ஹார்டாக தெரியாமல் இருந்தால் ஓகே தான். இல்லை இதை ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஷாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே பெட்டராக வந்துடும். ஸோ அதுக்கு கரெக்டான இமேஜஸ் தேடி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு விட்ருங்க, தெரியாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து நான் சைட் பை சைட் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் வந்து வியூக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப முக்கியம். வெறும் லைட்டிங் மட்டும் பண்ணக்கூடாது, மெட்டீரியலும் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு வியூ வந்து 100% நீங்கள் நினைக்கிற மாதிரி வரும். ஸோ மெட்டீரியல் வந்து சைட் பை சைட் போடுறேன், அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் ரெண்டர், ஃபைனல் ரெண்டர் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன், நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபோட்டோஷாப்பில் இன்டீரியருக்கு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.